மண்டேனாவே பேசிக்காக வந்து ரொம்ப வந்து பரபரப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப லேசியாக தான் இருந்தது. ஏன்னா பாப்பா 1 வீக்காக ஸ்கூல் லீவில் தான் இருக்காங்க. உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. சரி மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்மா தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து வெஜ் பிரியாணியும் ரைத்தாவும் கேட்டாங்க. சரி அதை ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு. இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தினால அவங்களுக்கு அடிபடுறது மட்டும் வந்து மாறவே மாட்டேங்குது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து சேரில் கை நசுக்கிட்டாங்க. சரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வந்து கட்டு பிரித்து பார்க்கும்போது வந்து காயம் ரொம்ப பலமாகவே இருந்தது. அவங்க அப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழும்போது, அப்பா நீங்கள் அழாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, வலிக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு இன்னும் வந்து அழுகாச்சு அதிகமாகிடுச்சு. எனக்கு 2 குழந்தையுமே சி செக்ஷன் தான். ஆனால் நான் வந்து ஒரு 3 டேஸில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பெயின்லாம் எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஆனால் பாப்பா பெயினில் துடிக்கும் போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, கிருன்னு ஆயிடுச்சு, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லா அம்மாக்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடந்து வந்துட்டு தான் இருக்கும்.